ஸோ ஒரு வழியா ஃபைனலா எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் இன்னைக்கு ரிசைன் பண்ணியிருக்காரு. யங்ஸ்டர்ஸ் மக்கள் எல்லாரும் இந்த விக்டரியை ரொம்ப சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. இது யங்ஸ்டர்ஸ்க்கான விக்டரி, ஸ்டூடெண்ட்ஸ்க்கான விக்டரி. அட் த சேம் டைம் சோனம் வாங்சுக், பிரகாஷ் ராஜ் மற்றும் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அண்ட் அப்போசிஷனுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஏன் இது ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுறாங்கன்னா, தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணது ஒரு பக்கம் வச்சாலும் இன்னொரு பக்கம் இனிமேல் தப்பு பண்ணணும்னு நினைக்கிறவன் பயப்படுவான். ஏன் ஆல்ரெடி தப்பு பண்ணி ஜாலியா வெளியில சுத்திட்டு இருக்கிறவனுக்கும் இதை பார்த்து பயம் இருக்கும். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மாறும் நம்புறாங்க. ஆனா இதோட இந்த ப்ரொடெஸ்ட் முடியல. தற்கொலை பண்ணி இறந்து போன 20 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த விக்டிம்ஸோட ஃபேமிலிஸ்க்கு எல்லா ஃபேமிலிஸ்க்கும் தலா 1 கோடி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம டெல்லி போலீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அடிச்சதுக்காக அவங்க மேலேயும் ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சிஜேபி ஃபவுண்டர் கேட்டிருக்காரு. அட் தி சேம் டைம் இது 2 முக்கியமான விஷயங்களா பார்க்கலாம். ஒன்னு, அநீதி நடக்குது, ஒரு தப்பு நடக்குதுன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒன்னு சேருவோம். போலீஸா இருந்தாலும் சரி, பணபலமா இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் பவரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் பயப்பட மாட்டோம், எங்க ரைட்ஸ்க்கு நிப்போம், ஜஸ்டிஸ்க்காக நிப்போம் அப்படின்னு காட்டியிருக்காங்க. அட் தி சேம் டைம் ரிசைன் பண்ணிட்டாருங்கிறதுக்காக சின்ன சின்ன பிரச்சனைக்காக இப்படி ரோட்ல இறங்கக்கூடாது. உண்மையாவே அதுக்கான வேல்யூ இருந்தா மட்டும் தான் அது பண்ணணும்.